நேயர்களே, அறியப்படாத செய்தியில் சில சூட்சமங்களும் உண்மைகளும் இருக்கிறதா? அதற்கு காலம் பதில் சொல்லணும். இருந்த போதிலும் யூகமான ஓரளவிற்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழகத்தினுடைய முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதத்திற்குள் அக்கட்சியை விட்டு விலகுகிறார் என்ற செய்தி அரசியல் புரசலாக கசிந்திருக்கிறது. அவர் விலகலன்னா நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. நாம் ஒரு செய்தியாளராக நமக்கு கிடைத்த சில மூத்த செய்தியாளர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது. டெல்லியிலிருந்து கிடைத்த தகவலும் கூட. அவர் அங்கிருந்து வெளியேறப் போகிறார் என யூக தகவல்கள் கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்ட தகவலாகத்தான் இருக்கிறது. அதுல காரணத்தை நாம் அறிய முற்படுகிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை தொடர்ந்து கட்சியிலே அவர் போக்கில் நிலை பெற்று செல்வதற்கு கடுமையான எதிர்ப்பு பாரதிய ஜனதாவின் அனைத்து மட்டத்திலும் உருவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு 5 பேரை சொல்றேன். எச் ராஜா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், KT ராகவன், கல்யாணராமன் போன்ற கடும் போக்குவாதிகள். இது அல்லாமல் டெல்லியில குறிப்பாக நிர்மலா சீதாராமன், இந்த மாதிரி ஏராளமானவர்கள், தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன், எல்லோரிடத்திலும் ஒரு எதிர்ப்பை பெற்ற ஒருவரால் தொடர முடியுமா என்ற கேள்வி. இதை தவிர ஏனைய அந்த கட்சியில் இருப்பவர்கள் யாரும் இவரை விரும்பவில்லை. அப்படி என்றால் அண்ணாமலை எப்படி 11 விழுக்காடு வாக்குகளை வாங்கினார் என்ற கேள்விக்கு பதிலை நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற வாக்குதல் இருமுனை போட்டி மட்டுமே. அதில் பல முனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த போட்டியில் இருமுனை மட்டும்தான் இருந்தது. ஒன்று மோடி, மற்றொன்று ராகுல். அதுல திமுக இந்த பக்கத்துல இருந்தாங்க. நாம் தமிழரோ எடப்பாடியோ அந்த போட்டியில் இருந்தார்கள், ஆனால் இல்லை. அப்படி இருமுனை போட்டியில் நாடாளுமன்றத்திற்கு திமுகவை பிடிக்காதவர்கள், காங்கிரஸை பிடிக்காதவர்கள், அதிமுக காரர்கள் எல்லோரும் போட்ட ஓட்டுத்தான் 11%. அண்ணாமலை பெற்றதை தெரியாமல், இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சாதான் புரியும். அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அல்ல என்ற கேள்வியோடு, அண்ணாமலைக்கு அப்படி என்றால் மதிப்பில்லையா? இருக்கிறது. அண்ணாமலைக்கென்று ஒரு குழுமம் இப்பொழுது இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது, நிச்சயமாக இருக்கிறது. இதற்கிடையில அண்ணாமலை வார் ரூமில் வைத்து பலரை வாருகிறார் என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இதெல்லாம் அமித்ஷா அவர்களிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. தெளிவான பிராமண லாபி யாரும் இல்லை, இருப்பவருக்கும் பதவி பறிக்கப்பட்டு விட்டது. இருந்த நாராயணனும் இருக்கிறார், இருந்தாலும் அவர் ஒரு வலிமையான பதவியிலோ ஹெச் ராஜோ யாரும் இல்லை. நிர்மலா அம்மாவுடைய ஒரு நெருக்கமான தமிழக தலைவர்கள் யார் என்றால் ஸ்ரீமதி வானதி சீனிவாசன் அவர்களும் நண்பர் KT ராகவன் அவர்களெல்லாம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கு. ஆகவே அண்ணாமலை இனி அங்கே அதிக காலம் தாமதிக்க இயலாது என்று நாம் ஒரு 2-3 காணொலியை சொல்லியிருக்கிறேன். இப்போ அதன் வடிவம் இப்பொழுது அவர் மீண்டும் கட்சியிலிருந்து வெளியே வரப்போகிறார் என்ற தகவல். அது இந்த மாதத்தில் இருக்கலாம், ஆனால் அதிகபட்சம் டிசம்பரை தாண்டாது, டிசம்பருக்கு முன்பே நடக்கலாம் என்ற தகவல்களும் நாம் கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. டெல்லியின் சோர்ஸ். மறுபடியும் சொல்றேன், இதுல உண்மை இருக்கலாம், நடக்கலாம், நடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொய் சொல்றது நல்லதல்ல. என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிற கூட யூடியூப்ல, இது வாய்ப்பு உண்டு. ஏன் அவர் வெளியேறணும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன பழைய செய்திகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணாமலை இயற்கையாகவே ஒரு IPS அதிகாரி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இயற்கையான ஒரு குணாதிசயம் உண்டு.
அதுதான் அவனது கொள்கைகளை வடிவமைக்கிறது. 1949 ராபின்சன் பூங்காவில் திமுக வடிவமைக்கப்பட்டது. அதற்கு முன்பு நீதி கட்சியும் சவுந்தரபாண்டியனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரும் கொண்டு வந்தார்கள். இதுல நாடார் சமூகத்தின் சவுந்தரபாண்டியனார் அவர் ஒரு இறை மறுப்பாளர். அதை போன்று நாயக்கர் சமூகத்தை சார்ந்த தந்தை பெரியார், முதலியார் சமூகத்தை சார்ந்த யார் பேரறிஞர் அண்ணா, அதே போன்று இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த கருணாநிதி, இப்படி ஏராளமானவர்கள் ஒரே கருத்து கீழே வந்துட்டாங்க, ஒரே கொள்கையின் கீழே வந்தாங்க. இயற்கையாகவே எனக்கு சாதி நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். நாம தான் வச்சுக்கிட்டோம், இசை வேளாளர், நாவிதர், செட்டியார், இப்படிலாம் நாம வச்சுக்கிட்டோம். அவர்கள் அனைவரும் ஒரு பகுத்தறிவாத கொள்கையில் கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் சவுந்தரபாண்டியனாரும் வந்தார்கள். அந்த கொள்கையின் கீழ் ஈவிகை சம்பத் எல்லாம் ஒன்று போல குறிப்பிட்டாங்க. நாஞ்சிலார் வரைக்கும் அவர் ஒரு சைவ புள்ளமார் சமூகத்தை சார்ந்தவர். அதை போன்று இன்றைக்கு பாஜகவில் கூவி கொண்டிருக்கிறார்களே, அதிகம் பேசுகிறார்களே, அவர்கள் எல்லாருக்கும் அந்த அடிப்படையான ஹிந்துத்துவா இருக்குதா என்றா இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவை போன்றவர்கள் கற்கக்கூடிய அந்த விஷம கருத்துக்கள் நைனா நாகேந்திர இருக்கா? இருக்காது, முடியாது. அதனால அண்ணாமலைட்டு இருக்கா? இல்லை. அதை நான் எப்படி யூகித்தேன்னா, கரூர் பக்கத்துல பள்ளப்பட்டியில ஏராளமான முஸ்லீம் கிராமங்கள், முஸ்லீம் செல்வந்தர்கள் இருக்கிற ஊர்ல அவர் அரவாக்குறிச்சி தொகுதியின் வாயிலாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட போது அவர் வெளிப்படுத்தினார், நான் மசூதிக்கு செல்வேன், அங்கே நல்ல முறையில் இருப்பேன். ஒன்று. இரண்டாவது, தந்தை பெரியார் அவர்களை எல்லாரும் ஈவேரா அல்லது ஈவே ராமசாமி நாயக்கர் என்று தான் அழைப்பார்கள். கடும் போக்கு இந்துத்துவாதிகள். பெரியார் என்ற வாசல் யாருக்கு வந்தது தெரியுமா? இவருக்கு தான் வந்துச்சு. ஏன்னா அவருடைய இயற்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய வழிமுறை அது. அப்ப அடிப்படை இந்துத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு ஏராளமான தலைவர்கள் கால ஓட்டத்தில் இந்துத்துவாவாக நடித்து கொண்டு அங்கே சேர்கிறார்கள். அதுல முக்குளத்தோர்கள் இருக்கிறார்கள், தலித்துகள் இருக்கிறார்கள், ஏனைய இடைநிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட உயர் சாதி என்று அடையாளம் காணப்பட்ட எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கடும்போக்குவாதிகளாக மாறிய லிஸ்ட்ல அண்ணாமலை இல்லை. இதெல்லாம் அவர் யோசிக்கிறார். வயசோ 39, 40. அதிக காலம் இன்னும் அவர் தீவிரமாக பணியாற்றலாம். 40 வருஷம் வரைக்கும் பணியாற்றலாம். 80 வயசுலாம் அரசியலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. கருணாநிதி 97 வயசுல இருந்தார். பல தலைவர்கள் இருக்கிறார்கள். சுர்ஜித் இருந்தாரு, ஏன்னா அச்சுதானந்தன் இருந்தாரு, பினராயி விஜயன் இருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல நிறைய தோழர்கள் உண்டு. அவர் என்ன நினைக்கிறார்? நீண்ட காலத்திற்கு தமிழ்நாட்டின் களம் நமக்கு இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் அது உருப்படாது, வெற்றி தராது என்று எண்ணுகிறார். இன்றைக்கு கூட அதிமுக வலிமை இழந்து போனது எடப்பாடிங்கிற முரண்பட்ட தன்மை. தான் மட்டுமே அதிமுக, செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருக்கு சமானவர் என்று நினைக்கின்ற போது, செங்கோட்டையின் தலைமையிலும் அம்மையார் சசிகலா அவர்களும் சேர்க்கப்படாமல் அமமுக, ஓபிஎஸ் என்ற மாபெரும் தலைவர்களே வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். KC பழனிசாமி உட்பட, புகழேந்தி உட்பட இன்றைக்கு போனவர்கள் ஏராளமான பேர் திமுகவில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலையிலும் 20-18% எடப்பாடி வலிமை இழந்து போய்விட்டார், போய்கொண்டிருக்கிறார், இன்னும் போவார். அந்த லெவலிலும் பாரதிய ஜனதாவுக்கு இங்கு இடம் இல்லையே. ஒரு கட்சியை உருப்படி இல்லாம அழிச்சு கொண்டிருக்கிறீர்கள், செயல் திட்டம் மறைமுகமாக நடக்கிறது, அந்த நிலத்திலும் நீங்க இடத்தை பிடிக்க முடியல. அப்படின்னால் இந்த மண்ணில் உங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வோர் யாரும் இல்லை. பல ஊர்களில் கேட்டோம், அது வடநாட்டு கட்சி சார், அது நமக்கு ஒண்ணு இல்லை, அப்படிதான் சொல்றாங்க. கட்சியில பல பேர் சேர்றாங்க, ஆனா பொதுமக்கள்கிட்ட எஃபெக்டிவ் இல்லை. புரியுதா? இதையெல்லாம் அண்ணாமலை உணர்ந்தார். அந்த உணர்ந்துதான் இனி அங்கே அதிக காலம் குப்பை கட்ட முடியாது என்ற முடிவுக்கு வந்து, இதையும் மேல்மட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கலாமோ என்று நம்புவதற்கான சோர்ஸும் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில்
திரு அண்ணாமலை நம்முடைய கருத்து சரியாக இருந்தால் மிக விரைவில் அவர் வெளியேறுவார். அவர் கட்சி ஆரம்பிச்சிருவார்லாம் தெரியல. அதற்கான சாத்தியம் கொஞ்சம் குறைவுதான். அவர் வேறு ஒரு இயக்கமாகவோ அல்லது வேறு ஒரு கூட்டணியோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது நமக்கு அதற்கான தெரியவில்லை. ஆனால் கட்சி இப்ப நான் பேசுறது ஒண்ணுதான். அவர் பாஜகவை விட்டு வெளியேறுவார். இது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அடுத்த கட்டம் அரசியல் கட்சியா, அவருக்கு மத்திய அமைப்புகள் கொடுக்க போகிற பதட்டங்கள், அழுத்தங்கள், அதுபோன்று அவர் யாரோடு கைகோர்க்க போகிறார், அவருடைய கொள்கைகள் என்ன, இதெல்லாம் பல கேள்வியாக இருக்கிறது. அவர் கொங்கு மண்டலத்தின் கதாநாயகனாக மாற நினைக்கிறார். அவர் பெரிய கவுண்டரை வீழ்த்துவதற்கு திட்டம் போடுகிறார். இந்த சின்ன கவுண்டர். அவ்வளவுதான். இது சரியா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து பாருங்க.